வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா. உசிலம்பட்டியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னந்தோப்பு தான். தென்னந்தோப்பு 84 ஏக்கர் தென்னந்தோப்பு. இந்த 84 ஏக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 74 ஏக்கர் பட்டா நிலம், மீதி 10 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா பீமா லேண்டு. ஃபுல்லாகவேவும் தென்னை மரம் இருக்குங்க. ஒரு 2 ஏக்கர் மட்டும் இப்போ எம்டியாக இருக்குது. அது ஏன் எம்டியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, மாமரம் இருந்தது. இது வந்து கொஞ்சம் சரியாக பராமரிப்பு இல்லாதனால மாமரத்தை எல்லாம் எடுத்துட்டு தென்னங்கன்று போடலாம் அப்படின்ற பிளானில் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. மாமரத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அது இடம் வந்து காலியாக கிடக்கு. இந்த தோட்டத்துக்கு வர பாதை வந்து பார்த்திங்கன்னா மண் பாதை வழியாக தான் நம்ம வரோம். வந்து ரீச் ஆகுது இந்த தோட்டத்துக்கு. நமக்கு தார் ரோட்லேருந்து இங்கே தோட்டத்துக்கு வர்றதுக்கு மண் பாதை வழியாக வந்தோம் அப்படின்னா எப்படி ஒரு 400 மீட்டர் வரணுங்க. தோட்டம்லாம் பராமரிப்பு இல்லாமல் தாங்க இருக்குது. ஆனால் ஒரு பெரிய மரங்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு 1500 பெரிய மரங்கள் இருக்கும் ஈல்டு எடுக்கிற மாதிரி. அப்புறம் 4500 மரங்கள் பூராமே சின்ன மரங்கள் தான். தோப்பு பார்க்கலாம். தோப்பு தண்ணி வசதி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. தண்ணி வசதி பிரச்சனை இல்லை. 4 கிணறு இருக்குது, 6 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, 4 போர் இருக்குது. தண்ணி வசதிக்கு வந்து பஞ்சமே கிடையாதுங்க. நல்லா மலையை ஒட்டி இருக்கிறனால, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்குது, அதனால் அருமையாக தண்ணி வசதிலாம் சூப்பராக இருக்குங்க. சரியாக பராமரிக்கலைங்க. தோட்டத்தை சரியாக பராமரிக்காதனால இந்த நிலைமையில் இருக்குது. பூரா புல்லெல்லாம் எவ்வளோ வளர்ந்து போயிருக்கு பாருங்கள். தனியாக ஒரு பங்களாவும் இருக்குது. 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குது. ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்டே பண்ணி இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் தனியாக வீடு இருக்குது. அதுக்கு 2 வீடு இருக்குது. சொந்தமாக டிராக்டர் இருக்குது, கலப்பை இருக்குது, ரோட்ரி இருக்குது, எல்லாமே இருக்குங்க. சொந்தமாக அந்த தோட்டத்துக்கு சொந்தமாக எல்லாமே இருக்குது. அந்த ஓனர் வந்து பெருசாக அதில் வந்து வாங்கி போட்டு இன்ட்ரெஸ்ட்டு காட்டலை. செம்மண் தாங்க, கரிசல் மண்ணெலாம் கிடையாது. நல்லா செம்மண் தான். நல்லா மணல் தர மாதிரி இருக்குங்க. இதான் கிணறு, ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் கிணறு தான். இந்த கிணறுல 2 நீர்மூழ்கி மோட்ரு இருக்குங்க. தண்ணிக்கு வந்து பஞ்சமே இல்லைங்க. தண்ணி வந்து நல்லா அருமையாக இருக்குது. இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம தென்னை மரங்களை பாதுகாத்தாலே போதும், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. தென்னங்காயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாக இருக்கும். காயெல்லாம் சரியாக பராமரிக்காமல், இதுக்கு உரம் போடாமல், கவனிக்காமல் விட்டதுனால இன்றைக்கி மரம் பூராமையும் இந்த நிலைமையில் இருக்குங்க. கொஞ்சம் பராமரிக்காமல் இருக்கும்போது அது அந்த பழுத்த மட்டைகள் எல்லாமே நம்மளுக்கு மஞ்சளாக தான் தெரியும். அதான் காரணம், பராமரிக்காத காரணம் அதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரமும் இருக்குது, குமுள் மரமும் இருக்குது. எல்லாமே அங்கங்கே கலந்து இருக்குங்க. இது எல்லாமே இளநீ எடுக்கிறதுக்காக நடவு பண்ண பயிருங்க, தென்னம்பயிறு. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கம்மா. இது அந்த கம்மா பூரா முள்ளாக இருக்கிறனால சரியாக நம்மளுக்கு தெரியலை. அந்த மலையிலேருந்து வர தண்ணி பூராமே இந்த கம்மாயில் தான் நிற்கிது. கம்மாயை ஒட்டியே இருக்கிறனால தண்ணி சோர்ஸ் வந்து பிரச்சனையே இல்லைங்க. அருமையாக இருக்குது தண்ணி வந்து. பாருங்கள், நான் போய் இப்போ எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வறட்சி டைம் தான். அதுலேயே பாருங்கள் புல் எப்படி பசுமையாக இருக்குது அப்படின்றது. இந்த மரத்தை வந்து ஒரு வருஷத்தில் நம்ம சரியாக இது உழவு பண்ணி நம்ம உரம் வச்சு சரியான முறையில் தண்ணி விட்டு நம்ம இதை கவனித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வருஷத்தில் கரெக்டாக ஈல்டு வந்துடுங்க. நம்ம ஒரு வருஷத்தில் வருமானம் பார்த்துடலாம். செகண்ட் கிணறு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 2 கிணறு மட்டும்தான் வியூ பண்ணி காமிச்சிருப்பேன். மொத்தம் 4 கிணறு இருக்குங்க.
6 சர்வீஸ் இருக்குது, 4 போர் இருக்குது. கிணறுலாம் நல்லா பெரிய பெரிய கிணறாக தாங்க இருக்குது. கிணறு வந்து பிரச்சனையே கிடையாது. மோட்ரு ரூம் இது, இபி சர்வீஸ் லைனு. இப்போதைக்கு இந்த தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு 2 பேர் தான் போட்டிருக்காங்க. கரெக்டாக ஆள் போட்டு இதை வாங்கினவர் கரெக்டாக இதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான வருமானம் வருங்க. அதில் பெருசாக இவர் வந்து தோட்டம் வாங்கி போட்டதுலேருந்து பெருசாக அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. இந்த தோட்டத்தில் அவர் வேறு ஒரு வேலை இருக்கிறனால அதையே அவர் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த தோட்டத்தை பெருசாக கவனிச்சிக்கல. தோட்டத்தை அப்படியே போட்டார். இந்த தோட்டத்தை வாங்கி நம்ம இதை சரியாக கவனித்தோம் அப்படின்னா கரெக்டாக 1 இயர்லேயும் சரியான ஈல்டு எடுக்கலாங்க. அந்த அளவுக்கு வருமானம் இருக்குது. காய் தென்னங்காய் இறக்கலாம், இளநீ இறக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. டிராக்டர் வசதியோடு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்மி ப்ரைஸில் தாங்க வருது. 1 ஏக்கர்னு பார்த்திங்கன்னா 18 லட்சம் சொல்கிறாங்க. ரேட்டு வந்து கம்மி பண்ணி பேசிக்கலாங்க. சிறிதளவு கம்மி பண்ணி பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து லேண்டை பாருங்கள். லேண்டை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து சிட்டிங் பேசிக்கலாம். இதுதான் அந்த 2 ஏக்கர் காலி இடம் சொன்னேன்ல, அதுதாங்க இது. இது பூராமே அந்த 1500 மரம் பெரிய மரங்க. இதெல்லாமே ஈல்டு எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியாக உழவு பண்ணி தண்ணி பாய்ச்சி உரம் போட்டோம் அப்படின்னா 6 மாதத்தில் இந்த மரத்தில் ஃபுல்லாகவே ஈல்டு எடுத்துக்கலாம். நல்லா செம்மண் பூமிங்க, மலையை ஒட்டி இருக்கிற லேண்டு, கம்மாயை ஒட்டி இருக்கிறது, அருமையான லேண்டுங்க. நன்றி வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.